டைனோசர் தீவிலிருந்து தப்பித்த பிறகு விருமாண்டி மற்றும் நண்பர்கள் மீண்டும் கடல் பயணத்தை தொடங்கினர். இந்த பயணம் இப்போது அமைதியாக இருக்கிறது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. விருமாண்டி, இது முகப்பெரிய கடல் மிருகம். என்னடா குருமாண்டி, எங்க போனாலும் பிரச்சனை நம்மள சுத்தி சுத்தி அடிக்குது. என்னடா மலமாடு மாதிரி எல்லாரும் நிக்கிறீங்க? நம்ம ஆயுதங்களை எடுத்து போட்டு தள்ளுங்கடா அந்த மிருகத்தை. இதை கீழே தள்ளி சமாதி கட்டுவோம். We sent that beast back to the locker. கருமாண்டி, நல்ல வேளை நாம் மீண்டும் தப்பிச்சிட்டோம். ஆனால் கடலின் அடியில் இன்னும் பெரிய மர்மங்கள் இருக்கின்றன. நம்ம சாகசம் இன்னும் முடிவடையவில்லை. நம்மள வம்பிலுத்த கடல் மிருகத்தை கடலுக்கு அடியில சென்று அதோட குடும்பத்தையே கருவறுப்போம்.